ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி சூப்பரான ஒயிட் க்ரீமி பாஸ்தா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 200 கிராம் பாஸ்தா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 3 கப் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த 200 கிராம் பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். இது வந்து ஒரு 80% வெந்தால் போதும். இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகணும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கனாலும் குழஞ்சி போயிடும். வேக வச்ச பாஸ்தாவை இது போல் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் துருவின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை துருவி இதே மாதிரி வதக்கிட்டு அது கூட 1/2 கப் பால் 1/2 கப்பு தண்ணி அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை போட்டு அது கூடயே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு இறக்குனா சூப்பரான பாஸ்தா ரெடி.